Hello dear students, welcome to my classroom. So last class நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? Yes. So இந்த A cross B and then B cross A இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். So today classல actually last class introduction and basics தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். So today classல தான் exam point of viewல நாம பார்க்க போறோம். Yes. So first நம்ம bookல இருக்கிற ஒரு 5 marks example 1.1. So அந்த sum தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். This is the one of the important 5 marks question. Okay, yes. First of all, question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். If A is equal to, so A equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க 1, 3, 5 அப்படின்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. And then B which is equal to 2, 3 அப்படின்ற இன்னொரு செட் கொடுத்திருக்காங்க. So 2 செட் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தலாம். First one, find A cross B and B cross A. So இதை find out பண்ண சொல்லிருக்காங்க. And then second one is A cross B which is equal to B cross A, question mark. A cross B யும் B cross A வும் equal டா இருக்குமா, question mark போட்டு. அப்படி இல்ல அப்படின்னா if not why, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. And then third one பாருங்க, show that number of A cross B, n of R, n is nothing but number of. Okay, so number of A cross B is equal to number of B cross A. So இது ரெண்டுத்தையும் நம்ம பண்ண போறோம். பண்ணி பார்த்தா அது ஈக்குவல்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம். இருக்கா, show that இருக்கணும், வேற ஆப்ஷன் கிடையாது. show that இருக்கணும்ன்றத நம்ம காமிக்கணும். And then which is equal to number of A cross number of B. So இது எல்லாமே equal தான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அதுதான் show that அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ஃபைன். சோ வாங்க நம்ம போயிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். சொல்யூஷன் போயிடலாமா? எஸ். சோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன? சோ கொடுத்திருக்க क्वेश्चनல என்ன செட் கொடுத்திருக்காங்க அந்த செட் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Okay, yes. So set A which is equal to A என்ன செட் கொடுத்திருக்காங்க 1, 3, 5. And then set B என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். set B என்ன கொடுத்திருக்காங்க 2, 3. Yes. So set B 2, 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Fine. So அப்போ A cross B and B cross A இதான் find out பண்ண சொல்லிருக்காங்க. find out பண்ணிடலாமா? Yes, வாங்க. So அப்போ A cross B which is equal to, அப்போ A செட் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்க போறோம். A செட் என்ன 1, 3, 5 cross, and then B செட் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்க போறோம். Okay, yes. So அப்போ B செட் என்ன 2, 3. A cross B பண்றது நமக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இததான் டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணிடலாமா? எஸ், வாங்க. அப்ப எப்படி பண்ணலாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஓகே, எஸ். சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பேசிஸா வச்சுட்டு 2 பேர் எடுப்போம். And then செகண்ட் எலிமெண்ட் பேசிஸா வச்சுட்டு 2 பேரை நம்ம எடுப்போம். ஆஃப்டர் தட் சோ இந்த தேர்ட் எலிமெண்ட் பேசிஸா வச்சுட்டு 2 பேர் நம்ம எடுப்போம். தட்ஸ் ஆல். ஓகே, சாக்லேட் எடுத்துக்கிறேன். ஃபைன். சோ நம்ம ரைட் பண்ணிடலாமா? வாங்க. எஸ். சோ அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பேசிஸா வச்சுட்டு 2 பேர். என்ன 2 பேர் 1, 2 and then 1, 3. ஓகே, எஸ். and then 3 தேர்ட் 3 அந்த எலிமெண்ட் பேசிஸா வச்சுட்டு 2 பேர். சோ 3, 2 and then 3, 3. Yes, and then last 2 pair 5 bases are which. Okay, yes. So 5, 2 and then 5, 3. So இத நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். சோ அப்போ A cross B நம்ம எடுத்தாச்சு. அவ்வளவுதான், வெரி ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பேஸ் வச்சு நம்ம 2 பேர், செகண்ட் எலிமெண்ட் பேஸ் வச்சு 2 பேர், தேர்ட் எலிமெண்ட் பேஸ் வச்சு 2 பேர். ஓகே, எஸ். சோ அப்போ 2, 4, 6 பேர் நம்ம எடுத்தாச்சு. இதுதான் A cross B. Now next நாம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் B cross A. ஓகே, இதே மாதிரி தான் B cross A ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். B cross A அப்படினா சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் B எலிமெண்ட் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்க போறோம். எஸ். சோ அப்போ B எலிமெண்ட் என்ன 2, 3. சோ 2, 3 cross and then element and then set. சோ அப்போ 2, 3 அப்படிங்கற செட் எடுத்துக்கறோம். and then A set என்ன 1, 3, 5. so 1, 3, 5. so 2 செட் எடுத்து நம்ம கிராஸ் பண்றோம். ஓகேவா? எஸ். சோ பண்ணிடலாம் வாங்க.
இது வேற மாதிரி போட்டு காட்டணுமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் நான் போட்டு காட்டுறேன் நேரமா. அதுக்கடுத்து போக போக உங்களுக்கு ஈஸியா வந்து பழகிடும். ஓகே, ஸோ இந்த 2 பேஸஸை வச்சுட்டு 3 பேர் வந்து நம்ம எடுக்க போறோம். ஓகே, எப்படி எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர், அண்ட் தென் 3 பேஸஸை வச்சுட்டு 3 பேர் எடுப்போம். ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர் எடுத்துடலாங்களா? எஸ், வாங்க. ஸோ 2,1, then 2,3, then 2,5. yes, 2,5. after that 3 base வச்சு 3 pair எடுக்க போறோம். so 3,1, then 3,3, then 3,5. that's all. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி கிராஸ் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அப்படிதானே? எஸ், பாருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? செகண்ட் ஒன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல அப்படின்னா ஏன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல்னு பார்த்துடலாமா? ஈக்குவல்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட்ல இருக்கிறது சேமா இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏ கிராஸ் பியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம், பி கிராஸ் ஏவை செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறோம். செக் பண்ணிடலாமா? வாங்க. 1,2 இதுல இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். 1,2 இருக்கா? இல்ல. ஓகே, எஸ், 1,2 இல்ல. தென் 1,3 இருக்கா? ஸோ 1,3 இதுல இல்ல. 3,2 இருக்கா? 3,2 இதுல இல்ல. ஓகே, ஆக்சுவலா ஒரு பேர் இல்லனாலே அது வந்து இஸ் நாட் ஈக்குவல் அப்படிதான் நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, எஸ். ஸோ இங்க 1க்கு 2 3 3 எலிமெண்ட்டுமே இதுல வந்து இல்ல. 3 4 5 ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா that is not equal. ஓகே, எஸ். ஸோ 1,2 அப்படின்றது இங்க இல்ல. நீங்க இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின் கேட்கலாம்? செகண்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன ஏ கிராஸ் பி, செகண்ட் ஒன் எங்க? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ1 கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? நாட் ஈக்குவல். ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் இல்லை. சார் ஏன் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இந்த 1,2 2,1 கொஞ்சம் சேமா இருக்கே சார் அப்படின்றீங்களா? 1,2 this is 2,1. சார் சேமா தானே சார் இருக்கு. இதுலயும் 1% 1 2 இருக்கான், இங்கேயும் 1 2 இருக்கானே சார், சேமா தானே சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல அப்படின்றது தான் கரெக்ட். இஸ் நாட் ஈக்குவல். பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம வந்து சொன்னோம். இது என்ன மீனிங்? இதுக்கு ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ஆல், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ஆல். இதுக்கு என்ன மீனிங்? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆல். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, திஸ் டூ ஆர் நாட் சேம். ஓகே, ஸோ அதனால தான் இது நாட் ஈக்குவல் அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். 1,3 இதுல வந்து என்ன? 3,1 தட் இஸ் அதுவும் வந்து என்ன? நாட் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ என்ன? செகண்ட் ஒன் ஆக்சுவலி 1,3. ஸோ 1,3யும் வந்து 3,1. ஸோ 1,3 அண்ட் தென் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 3,1. அப்போ செகண்டுக்கு நம்ம ஆன்சர் வந்து எடுத்தாச்சு. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஈக்குவல்டான்னு கேட்டால் கண்டிப்பா ஷியூரா நாட் ஈக்குவல் அப்படின்னு தான் நாம ஃபினிஷ் பண்ணிருக்கோம். தேர்ட் போயிடலாங்களா? எஸ். ஷோ தட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ that is equal to number of a cross number of b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலா, this is for second one and then third one போயிடலாம் வாங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. எஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன சார் மீனிங்? ஸோ இந்த ஏ கிராஸ் பில எவ்வளோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கு அப்படின்ற பேர் நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கு அப்படின்றது தான் நாம எடுத்து எழுத போறோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ which is equal to. பாருங்க, இந்த ஏ கிராஸ் பில எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணலாமா? வாங்க கவுண்ட் பண்ணலாம். ஸோ ஏ கிராஸ் பி அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் இருக்கு? ஸோ 1 2 3 4 5 6 பேர் இருக்கு.
ஓகே எஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பில 6 பேர் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏல எத்தனை பேர் சார் இருக்கு? ஹவு மெனி பேர்ஸ் சார் பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 இதுலயும் 6 கண்டிப்பா நமக்கு தெரியும். ஸோ அப்ப இதுலயும் 6 பேர் இருக்கு, இதுலயும் 6 பேர் இருக்கு. ஸோ the number of a cross b which is equal to number of b cross c எவ்வளவு வந்திருக்கு? 6 வந்திருக்கு. ஓகே ஃபைன். and the number of a cross number of b fine. so number of a so number of a என்ன மீனிங்? so a செட்ல எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். எங்க a இருக்கான்? a செட் இருக்கான். a செட்ல எவ்வளவு நம்பர் இருக்கு? ஓகே நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 1 2 3 3 எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கான் நம்பர் ஆஃப் a ல. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் a கிராஸ் நம்பர் ஆஃப் b அதானே கேட்டிருக்காங்க. yes so number of a cross number of b அப்ப number of a ல number of a ல எத்தனை எலிமெண்ட், எத்தனை நம்பர், how many number of elements are present ன்னு கேட்டிருக்காங்க. so 1 2 3 number of a ல 3 cross number of b ல so எத்தனை எலிமெண்ட் present அப்படின்னு பார்ப்போம். so number of b which means of b set ல எத்தனை number of element இருக்கு? 1 2 2 element இருக்கான். so அப்போ 3 cross 2 என்ன ஆன்சர்? so 3 2s are 6 ஆன்சர். இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே எஸ். so number of a cross b which is equal to b cross a 6. number of a cross number of b எவ்வளவு வந்திருக்கு நமக்கு? 6. so அப்போ show that conclusion 1 2 நினைக்கிறேன். ஓகே அப்போ show that அதானே கேட்டிருக்காங்க. that's all எடுத்து நம்ம அதை வந்து எழுதிட வேண்டியதுதான். ஓகே எஸ். so என்ன எழுதிடலாம் பாருங்க. so number of a cross b equal to number of b cross a which is equal to number of a cross number of b. that's all. number of a cross number of b அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இதுல என்ன டிஎஸ் இதுல ஒரு ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது, ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு நான் கிளியரா நம்புறேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? எஸ் வாங்க ரீகால் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன? 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் a cross b and b cross a. செகண்ட் ஒன் a cross b which is equal to b cross a. ரெண்டுமே ஈக்குவல் தான். இல்ல அப்படின்னா ஏன்? தேர்ட் ஒன் so number of a cross b which is equal to number of b cross a எதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா? number of a cross number of b க்கு ஈக்குவல் தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ கொடுத்துருக்க எலமெண்ட் சரி கொடுத்துருக்க செட்ஸை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஏ கிராஸ் பி கண்டிப்பாக நமக்கு பண்ண தெரியும், பி கிராஸ் ஏ ஷியூராக பண்ண தெரியும். ஸோ ரெண்டு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஈக்குவல்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பியும் பி கிராஸையும் நம்ம கிட்ட நம்ம கையில் இருக்கு. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அப்படி செக் பண்ணி பார்க்க சொல்ல ரெண்டுமே வந்து ஈக்குவல்ட்டா இல்லை. ஸோ அதனால நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்கோம். அதுக்காக ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூஃபிங் வந்து கொடுத்துருக்கோம். தேர்ட் ஒன் என்ன? நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் நம்பர் ஆஃப் பி. ஸோ அப்போ நம்ம அது ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே 6 6ன்னு வரான். அதனால இது எல்லாமே ஈக்குவல்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றோம். பொறுமையா பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு சூப்பரா புரியும் அப்படின்னு 100% நம்புறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த இடத்துல புரியல, என்ன ப்ராப்ளமா இருக்கு, எங்க ஸ்லோவா போகணும், எங்க நல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொஞ்சம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போதான் வந்து நானும் வந்து கிளாஸ் இன்னும் வந்து எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்றது என்னாலையும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கா இல்லை இன்ட்ரெஸ்டா இல்லையா, இட்ஸ் a குட் கமெண்ட் மட்டும்தான்ன்றது எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அது எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிக்க வேண்டியது நம்மளோட கடமையா வந்து இருக்கு. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ். ஸோ தோல்விக்கு தோல்வி கொடு. எஸ், ஸோ தோல்வி கூட நம்ம கிட்ட தோத்து போகணும், அந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும் இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம மீட் பண்ணுவோம். See you, bye.